என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜபம் பண்ணுங்க, என்ன பிரச்சனை தொழுகை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கும். இந்து மதத்துக்கு அப்படி இருக்கா? ஆளுக்கு ஒரு மந்திரம், ஆளுக்கு ஒரு உருவம், பிரச்சனைக்கு ஒரு உருவம், பிரச்சனைக்கு ஒரு இடம். ஆசையை அனுபவிக்கணும், அனுபவிச்சு முடிச்சா அது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆசையை நிராசையாக போகும்போது அது திரும்ப பிறக்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன் நிராசையாக போகுது அப்படின்னா, அமோகமாக இருந்த நாளுக்கு நாள் இப்போ சரிஞ்சிக்கிட்டே வரேன். என்கிட்ட இருந்தவன்லாம் இப்போ போய் அவன்லாம் ஓஹோன்னு இருக்கிறான். யாரு? இவங்ககிட்ட வேலை செஞ்சுருந்த ஆளுங்களாம் அமோகமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் எனக்கு சரிவாக இருந்துக்கிட்டே வருது. நான் நல்லா தான் கடவுளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படின்னா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி வழி கொடுத்துருக்காரு கடவுள். எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு ஞான சூன்யமா இருக்கிறேன், நான் படிக்காதவனா இருக்கிறேன், என் உடம்புல தெம்பு கிடையாது, என்கிட்ட பணம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அற்ப அல்லது சொற்ப அல்லது மோசமான கேவலமான காரணத்துக்காக கர்ப்ப சிதைவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்றாங்களா? கேள்விப்படுறீங்களா? இல்ல விளக்கமா வேணுமா? இல்ல வேணாம். அப்ப இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ இவங்களுக்கு பாவம் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த பாவத்தை எப்படி சரி பண்ணலாம், அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, சில பேர் அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னா, மக்களுக்கு செய்ய மாட்டாங்க, 5 பைசா கூட செய்ய மாட்டாங்க. ஆனா கடவுளுக்கு 1000 செய்வாங்க. உயிர்கள்லயும் சமத்துவம்லாம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது, சமம்ன்றதே கிடையாது. ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொற்கோ வந்தாச்சு. என்ன வீடியோ யாரை பத்தி சொல்ல போனா, பேக்ரவுண்ட்ல பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யார்கிட்ட வந்திருக்கோம். எஸ், அடிமுடி சுவாமிகள் கிட்ட தான் வந்திருக்கோம். சுந்தரராஜன் சார் நம்மளுக்கு துல்லியமா நிறைய விஷயங்கள சொல்லுவாரு. இந்த டைம் நம்ம என்ன கேட்க போறோம்னா, எல்லாருமே தானத்துல சிறந்த தானம் இந்த தானம் அந்த தானம் அந்த தானம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த தானம் என்ன தானம் அப்படின்றத இவர்கிட்ட கேட்டுக்கலாம். என்னன்னா, நான் அன்னதானம் கொடுக்குறேன், இல்லை நான் அதை தாண்டி ஒரு தானம் கொடுக்குறேன், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எந்த தானம் சிறந்தது, அதில் எதை செய்யலாம், கடவுளுக்கு செய்யறது தான் சரியா இல்லை மக்களுக்கு செய்யறது சரியா, இதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சார், இந்த தானம் தர்மம் இதெல்லாம் சொல்றாங்க சார். முதல்ல ஏன் தானம் தர்மம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலயே நிறைய பேர் தானத்துல சிறந்த தானம் கண் தானம்ன்றாங்க, அன்னதானம்ன்றாங்க, அதெல்லாம் தாண்டி இப்ப வேற ஒரு தானம் எல்லாம் வர சொல்றாங்க சார். ஆக்சுவலா தானம் தர்மம்னா என்ன வேற ஒரு தானம் சார்? அது ஒரு தானம் இருக்கு சார், அது வேணாம் சார். ஓகே, நம்மளுக்கு பிறப்போட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது 2 காரணம். ஒன்று ஆசை, இன்னொன்று கர்மா. இது 2 பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கிறவங்க ஆசையை அனுபவிக்கணும், அனுபவிச்சு முடிச்சா அது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆசையை நிராசையாக போகும்போது அது திரும்ப பிறக்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன் நிராசையாக போகுது அப்படின்னா, அவங்களோட கர்மா தடைப்படுத்துறதுனால அவங்களோட ஆசை நிராசையாக போகுது. அப்போ இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி வழி கொடுத்துருக்காரு கடவுள். எல்லாரும் ஒரே பாணியில் செய்கிறாங்க, அது அப்படி செஞ்சால் அவ்வளோன்னு பெரிய பலன் கிடைக்காது. ஆனால் அவரு என்ன வழி கொடுத்துருக்காரோ அதை மாதிரி இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு தானம் தர்மம் கொடுக்கணும், முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும். ரெண்டுமே இல்லை, பணமும் இல்லை பொருளும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் இல்லை உடலாலேயும் ஒன்றும் முடியாது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்தி செய்யலாம், கடவுளை வணங்கலாம். அது அப்படி வணங்குறவங்களாம் அகம் புறம் மற்றும் அகம்னா என்னன்னா, உள்ளுக்குள்ள கல்வி இருந்தால் கல்வி சொல்லி கொடுக்கலாம், ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கல்வி தானம் பண்ணலாம், கல்வி தானம்னு பேர், இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அவர் அப்பாவுக்கு பொண்ணு இருக்குன்னா அப்போ கன்னிகாதானம் கொடுக்கணும், கன்னிகாதானம் கூட கொடுப்பாங்க. கன்னிகாதானம் கேள்விப்பட்டீங்களா? கல்யாணத்தை கன்னிகாதானமாக கொடுப்பாங்க, அப்படிலாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி தானம் தர்மம் இதெல்லாம் வசதியானவங்க செய்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்டது. எல்லாரும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சுட்டு வந்தால் நல்லது. ஓரளவுக்காச்சு நம்மக்கிட்ட இருக்குன்னா, நம்ம அந்த கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிடாதுன்னாக்கா கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்போ நாமளும் இருக்கப்பட்டவங்க தான் அர்த்தம். நம்மளும் இருக்கப்பட்ட ஒரு 2000 ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறோம், ஒரு சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறோம். நம்ம என்ன கொடுக்கலான்னாக்கா, நீங்கள் 2000 கொடுக்க முடியாது 20,000 ரூபாயில்,
10%. ஆனால் 200 கொடுக்கலாம், 200 மாதம் அன்னதானமாக கொடுக்கலாம். இது நல்லது. ஒரு மாதத்தோட முதல் செலவு நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சேமிப்பாக இருக்கணும். அந்த சேமிப்பு என்ன சேமிப்பாக இருக்குன்னா, புண்ணிய சேமிப்பாக இருக்கும். புண்ணியங்களை தான் சேர்க்கணும் நாம். அப்படி பண்ணுறது ஒரு நல்லது. உங்களால் 200 செய்யறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா 20 செய்யுங்க. அந்த மாதிரி ஆகமத்தில் செய்யலாம். ஆனால் இருக்கப்பட்டவங்க கண்டிப்பாக செய்யணும். இருக்கப்பட்டவங்க செய்யணும். அப்புறம் கொஞ்சம் திராகாத்திரமாக இருக்கிறாங்க, வயசு இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணால் காசு பணம் இல்லை அப்படின்னாக்கா, ஒரு இளைஞராக படித்து முடித்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட வயசு தான் இருக்குது, தெம்பு தான் இருக்குது, அவர்கிட்ட பணம் இல்லை, என்ன பண்ணலாம், சேவை செய்யலாம். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் சேவை செஞ்சாங்க பாருங்கள், எவ்வளோ இளைஞர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அவங்க தான் உடலால் உழைக்க முடியும். அந்த மாதிரி இப்போ வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வயசானவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நம்ம வீட்டில் பாட்டிங்கெல்லாம் அனுபவ கதைகளெல்லாம் சொல்லி வளர்க்குற மாதிரி அனுபவம் இருக்கும். கல்வி தானம் பண்ணலாம், ஞான தானம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் தானமாக கொடுக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு ஞான சூன்யமாக இருக்கிறேன், நான் படிக்காதவனாக இருக்கிறேன், என் உடம்புல தெம்பு கிடையாது, என்கிட்ட பணம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, உட்காந்த இடத்துல ராமா சிவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பக்தி செலுத்திக்கிட்டு இருக்கலாம். இது செய்கிறதுனாலையும் நம்ம கர்மா கரையும். அந்த கர்மா கரைக்கிறது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, இத்தனை வழியில் எதுனாக்கா அதில் அது வந்து இருக்கப்பட்டவங்களுக்கான வழிமுறையாய் தானம் தர்மம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இதுலயும் வந்து இந்த தானம் சிறந்தது, இந்த தானம் சிறந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதாவது பெண்கள் கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி தானம் செய்யணும் அப்படிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்குங்களா? காமனாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக ஒன்று இருக்கும், நல்லது அப்படின்னு ஒன்று இருக்கும், பர்டிகுலராக நம்ம வேண்டிக்கலாம். இப்போ வந்து எல்லா மதத்துலேயும் எத்தனை சாமி இருக்குது அப்படின்னா ஒரு சாமி தான் இருக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஜபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனை, தொழுகை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்குது. இந்து மதத்துக்கு அப்படி இருக்கா? ஆளுக்கு ஒரு மந்திரம், ஆளுக்கு ஒரு உருவம், பிரச்சனைக்கு ஒரு உருவம், பிரச்சனைக்கு ஒரு இடம், எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான சைக்காலஜி ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனால் எல்லா வியாதிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளை பேருக்கு போகணுன்னாக்கா ஒரு டிஜிஓ படிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மூட்டு வலிக்கு ஒரு ஆர்த்தோ கிட்ட போனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த ஆர்த்தோக்கு எம்பிபிஎஸ் படிக்காமல் ஆர்த்தோ வாங்கிட்டாருன்னா இல்லை, அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா அவர் ஆர்த்தோவை போகிறாரு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா அவங்க டிஜிஓ போகிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது மாதிரி அடிஷ்னலாக போகிற மாதிரி இந்து மதத்தில் தனித்தனியாக சாமிங்களை கொடுக்குறாங்க. எல்லாம் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி, ஏகப்பட்ட துன்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றுன்னா தனியாக கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிறது வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தனத்தை வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும் வச்சுருக்குறாங்க. அதுபோல் இந்த தானம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கு இல்லையா, டேக் அண்ட் கிவ் பாலிசின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி, கிவ் அண்ட் டேக்னா என்ன கொடுக்குறோமோ அதான் நம்ம வாங்க முடியும். சில பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அற்ப அல்லது சொற்ப அல்லது மோசமான கேவலமான காரணத்துக்காக கர்ப்ப சிதைவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்றாங்களா, கேள்விப்படுறீங்களா? இல்ல விளக்கமா வேணுமா? இல்ல வேணாம். அப்ப இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாக்கா இப்போ இவங்களுக்கு பாவம் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த பாவத்தை எப்படி சரி பண்ணலாம், அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மங்கள்ல புத்திர பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுவாங்க அல்லது புத்திரங்களை இழந்து கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பரிகாரம்னா அதே ரூபத்தில் தான் கொடுக்கணும். பரிகாரம் எப்படின்னா குழந்தைங்களை வளர்க்கணும். குழந்தை இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த குழந்தைங்கள பேணணும். அதாவது பொருள், உணவு இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களை ஆசிரமத்துக்கு போய் பார்க்கணும். அல்ல ஏழை குழந்தைகள் இருந்தால் தத்து எடுக்கணும், அல்லது ஏழை குழந்தைங்களை நாமளே வந்து பராமரிக்கணும். இதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பண்ணலாம். இந்த அவங்களோட பிரச்சனைக்கு காரணம் அவங்களுக்கும் தெரியாது, அவங்க போய் அணுகுன ஆன்மீகவாதிக்கும் தெரியாது அப்படின்னா காமனாக எல்லாரும் அன்னதானம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறோம், இந்த ட்ரெஸ்ஸு என்ன காரணத்துக்காக போடுறோம்? நம்மளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக போடுறோம்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு தான் போடுறாங்களா எல்லாரும்? அப்படிதான் சரி, நான் ஸ்டேட்டஸ்க்கு போடுறாங்க, அழகுக்கு போடுறாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அப்படி. சரி, மானத்துக்காக போறதா அப்படின்னா நீங்க வஸ்திரம் தானம் கொடுத்தாங்கன்னா உங்க மானம் காக்கப்படும்.
நம்ம வஸ்திரங்களை தானமாக கொடுக்கும்போது நம்மளோட மானம் காக்கப்படும், அவமானம் வராது. எங்கேயோ வந்து 4 பேர் நம்மளை கேவலமாக சொல்கிற அளவுக்கு நம்ம அசிங்கப்படாமல் நம்ம பார்க்கலாம். இவ்வளோதான் விஷயம். இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ வஸ்திரம் வந்து தேவைப்பட்ட மாதிரியும், அவர் வெளியே வர சிரமப்படும் போது திரௌபதி வந்து அவங்க வஸ்திரத்தில் ஒரு பகுதியை கிழிச்சு கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால் பிற்காலத்தில் அவர் பல மீட்ரு வஸ்திரத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த அம்மா மானத்தை காப்பாற்றினாங்க. என்ன கொடுக்குறீங்களோ அதை நம்ம பெறலாம். 1 மடங்குக்கு 4 மடங்கு கம்மி இல்லாமல் தருவேன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஆக நம்ம வந்து மானம் காக்கணும்னா, நம்ம வீட்டில் மானம் போயிடும் போல் இருக்குதுன்னாக்கா, நம்ம வந்து நமக்கு மானம் போடும் போல் இருக்குதுனாக்கா, நம்ம வஸ்திரதானங்கள் அல்லது அப்பப்போ நம்மளோட பழைய வஸ்திரங்களெல்லாம் ஒரு வாங்குகிறோம். நம்ம ஒரு வருஷத்துக்கு அந்த காலத்துலலாம் 1, 2ன்னு இருந்தது. எங்கள் காலத்தில் அதிகபட்சம் வருஷத்துக்கு 4 வாங்கினா நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பீரோ வச்சு துணி வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரே ஆளுக்கு 3 பீரோ தேவைப்படுது. இல்லை ஒரு ரூம் நிறைய துணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீயா நானெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுவும் நம்ம கேட்குறோம். ஒரு வீடே வச்சிருக்கேன்றாங்க. வீடு நிறைய துணி வச்சுருக்கேன்றாங்க. சரி, அது அந்த மாதிரி அளவுக்கு மீறி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 365 நாளைக்கு 365 ட்ரெஸ்ஸுக்கு மேலே தேவைப்படாது. நீங்கள் அது வரைக்கும் கூட கையில் வச்சுக்கோங்க. 366வது ட்ரெஸ் வரும்போது உங்களோட பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி வேற ஆளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும். நம்ம ஆஃபீஸ் வெளியே உங்களுக்கு தேவையில்லாத வஸ்திரங்களை நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இருக்கிறவங்க போடலாம், இல்லாதவங்க எடுத்துக்கலான்னு ஒரு போர்டோட ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் அவங்கவுங்க வந்து வஸ்திரங்களை உள்ள போடுறாங்க, தேவைப்படுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஈவன் பழைய செருப்பு சைஸ் சரியில்லை, இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறது கூட அவங்க வந்து இறக்கி போட்டு போவாங்க. நேற்று 15 ஜோடி இருந்தது, இப்போ எத்தனை இருக்குது? 2 ஜோடி தான் இப்போ வாசலில் இருக்குது. எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ இது ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த இடத்துல இந்த பறவை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது நமக்கு தேவைப்பட்டாங்க கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. வாரந்தோறும் அன்னதானம் பண்ணுறோம், இங்கே வந்து தேவையில்லாத பொருட்களை அதில் போட்டு போவாங்க. ஏன் சில லேடிஸ்லாம் வந்து போன வாரத்தில் வந்து பழைய மேக்கப் செட்டெல்லாம் உள்ளே போட்டு போனாங்க. இவ்வளோ பொட்டு, லிப்ஸ்டிக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பட்டவங்க. மேக்கப் செட்டு அவங்க பொண்ணு இல்லையா, வெளியே போயிட்டாங்களா, என்ன காரணமாக தெரில, தேவையில்லாத யூஸ் பண்ணாதெல்லாம் அவ்வளோ பொருள் இருந்தது, எடுத்தாந்து போட்டாங்க. அது கூட ஏழை பெண் குழந்தைங்களாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாமே இங்கே எடுக்கிறாங்க, நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நீங்க அன்னதானம் சொல்லிட்டீங்க, அந்த இந்த துணிகள் வஸ்திர தானம் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி கோயிலுக்கு செய்யறாங்க ஒரு சிலர். அதை இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன கொட்டி கொட்டி அங்க போய் 10,000 20,000 கொடுக்கறதுக்கு பதிலு நீ இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆன்மீகம் விஷயமா அப்படி கொடுக்கறது நல்லதா, இல்ல இந்த மாதிரி செய்யறது நல்லதுங்களா? இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு நல்ல நல்ல சாக்லேட் கொஞ்சம் வாங்கியாந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கியாந்து கொடுக்குறேன், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாந்து கொடுக்குறேன். இப்போ யாரெல்லாம் சந்தோஷப்படுவா? வீட்டுல இருக்க பசங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க? நானும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா இருந்தா நானும் சந்தோஷப்படுவேன். இல்ல, குழந்தைக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். இல்ல, அது எனக்கும் பிடிக்குமே. அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு வந்து தேவையான துணிமணி வாங்கி கொடுக்குறோம், இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லைன்னா அப்படின்னாக்கா அவங்க பெற்றவங்களும் சந்தோஷப்படணும். தான் குழந்தை நல்லா இருந்ததுன்னா ஆசைப்பட்டது நிறைவேறதுனாக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டது, ஒரு பொம்மை ஆசைப்பட்டது, ஒரு சைக்கிள் எதிர்பார்த்தது, ஒரு கிஃப்ட் ஏதோ ஒரு பொருள் எதிர்பார்த்தது, அதை வந்து வேண்டியவங்க யாரோ வீட்டுக்கு வரும்போது வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்கும். அந்த குழந்தை ஹாப்பியாக இருந்ததுன்னா அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆஹா, இது வாங்கி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கும் குழந்தைக்கு என்ன இருக்குதுன்னாக்கா ஒரு பந்தம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கடவுளோட பிள்ளைகளான இந்த ஜீவன்கள், உயிரினங்களுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய உதவிகள், நன்மைகள், தானங்கள், தர்மங்கள்லாம் வந்து அது கடவுளையும் போய் சேரும். ஏன்னா இது ஆத்மா, இது சாதாரண ஜீவாத்மா, அது பரமாத்மா, அதுலேருந்து வந்தது தான் இது. அதனால இங்கே சந்தோஷப்பட்டா அங்கேயும் சந்தோஷப்படும். ஆக முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, கடவுளுக்கா பிற உயிரினங்களுக்கு தான் முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் கடவுளுக்கே செய்யணும். சில பேர் அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னா, மக்களுக்கு செய்ய மாட்டாங்க, 5 பைசா கூட செய்ய மாட்டாங்க, ஆனா கடவுளுக்கு 1000 1000 செய்வாங்க. இப்போ உங்களுக்கு இதுக்காக ஒரு கதை வேணா சொல்லலாம். ஒரு சம்பவம்,
என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நான் வந்து நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ரெகுலராக வருஷம் வருஷம் நான் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ம். அமோகமாக இருந்த நாளுக்கு நாள் இப்போ சரிஞ்சுக்கிட்டே வரேன், ம். என்கிட்ட இருந்தவன்லாம் இப்போ போய் அவன்லாம் ஓஹோன்னு இருக்கிறான். யாரு? இவங்ககிட்ட வேலை செஞ்சு வந்த ஆளுங்களாம் அமோகமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் எனக்கு சரிவாக இருந்துக்கிட்டே வருது. நான் நான் நல்லா தான் கடவுளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், திருப்பதி பெருமாளுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படி ஆகுது, என்ன ரீசனே தெரில. எங்கே போய் எந்த ஜோசியர்கிட்ட கேட்டாலும் என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே செய்கிறேன், அப்போ கூட எனக்கு இது இல்லைன்னாங்க. அப்போ இது ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. கொஞ்சம் ஞானபூர்வமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாம் வேறு மாதிரி யோசித்து நம்ம வந்து சித்தர்களோட தொடர்பு கொண்டு அதுக்கு என்ன வழி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, அவர் வந்து கடவுளுக்கு நல்லா செய்வார், ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டார், அவ்வளோ திருப்திகரமாக கொடுக்க மாட்டார். அப்புறம் வந்து மினிட் கணக்கிலலாம் கணக்கு பண்ணி சம்பளம் பிடிப்பார். நிமிஷ கணக்கிலலாம் நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தால் 4 மணி நேரம் லேட்டாக வந்தாக்கா ஒரு ½ டே லீவ் ஆமாம் இப்படிலாம் போடுவாங்க. இல்லை ஒரு நாள் லீவுன்னு சொல்லிலாம் கணக்கு பண்ணிப்பாங்கனாங்களா. இதை விட அட்வான்ஸ் எல்லாம் அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா அவர்கிட்ட எப்படா பிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க பசங்க. அதே நேரத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கல. இங்கேருந்தெல்லாம் சுரண்டி வேலைக்காரங்க கிட்டலாம் சுரண்டி பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. அந்த பெருமாள் இந்த காசுக்கு உண்மையான சொந்தக்காரன் எவனோ அவனுக்கு அருள் பாவிச்சுட்டார். ஓகே, உழைச்சவனோட காசு பெருமாள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. இவர் வந்து ஒரு மீடியேட்டர், ஒரு கொரியர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, இங்கேருந்து எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துருக்காரு. இவர் கொண்டு போய் கொடுத்த பலனை மட்டும் இவர் அனுபவிக்கிறாரு, உழைச்சவன்லாம் முதலாளி ஆயிட்டான். ஓகே, இதை சொல்லும்போது அவருக்கு வந்து ஞானபூர்வமாக நம்ம சொல்லும்போது இன்னும் இந்த மாதிரிலாம் கூட இவங்க சொல்ல தெரியுமா, இதெல்லாம் கூட இவங்களுக்கு தெரியுமானும் போது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஒரு பக்கம் வெக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் ஆச்சரியம். ஓ, நம்ம சம்பளம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் இவர் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுதான் நம்ம வந்து கடவுளுக்கு செய்கிறது 2வது பட்சமாக இருக்கட்டும், மனுஷாளுங்களுக்கு தான் செய்யணும், உயிரினங்களுக்கு தான் செய்யணும். இந்த உயிரினங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உயிரை அடித்து இன்னொரு உயிர் சாப்பிட்டுக்கிட்டே வருது, கரெக்டா? ஏன் அப்படின்னா எதை அடிக்குதுன்னு பாருங்க. பலமானது கொஞ்சம் பலம் இல்லாதது. அது வந்து இங்கே அறிவு கணக்காக சொல்லப்படும். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு. அப்போ சின்ன சின்ன அறிவுகள்லேருந்து பெரிய பெரிய அறிவாக போகுது. இந்த மனுஷாலே வந்து 6 அறிவுலேயே வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு 6 அறிவு, எனக்கு 6 அறிவு இருக்கு. நரேந்திர மோடிக்கு எத்தனை அறிவு இருக்கு? அவருக்கு 6 அறிவு இருக்கு. ஆனால் நம்ம உயிரோட அவரோட உயிருக்கு வந்து மதிப்பு அதிகம். அவரை காக்கணும்னாக்கா அவர் சுற்றி இருக்கிற பிளாக் கேட்ஸு 3 ரவுண்டு YZ பிரிவு அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, லட்சம் பேரை கூட கொல்லலாம். அவரை தான் காக்கணும். பார்லிமெண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு பப்ளிக்கில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்துனா இந்த 72 வயசுக்கு சார்ந்த ஒரு வயசானவரை காக்கணும்னாக்கா இளமையான அந்த அதிகாரிக்கு பல பேர் உயிரை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. காரணம்னா அந்த உயிர் வந்து 140 கோடி மக்களுக்கு தலைமையான உயிராக இருக்குனால அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கு. இந்த 6 அறிவில் அது மதிப்பு அதிகமாக இருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த அறிவுன்னு கணக்கு பண்ணும்போது இந்த 6 அறிவுக்கு மேலே 7ஆம் அறிவுன்னு இருக்கு. 7ஆம் அறிவுன்னா சூரிய படம் இல்லை, அதான் சொல்லுங்க சேனல் அப்படி. 7ஆம் அறிவு நான் சொல்லனா நீங்களே அதை எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பீங்க, அதனால முந்திக்கிட்டேன் நான். 7ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா சிறப்பறிவு என்று சொல்லப்படும் ஞானமாகும். ஞானம் உடையவர்கள் ஞானி ஆவார்கள். ஞானிகளுக்கு நம்ம செய்கிற தானங்கள் வந்து அதிகப்படியான இது தருது. அப்போ ஏழைங்களுக்கு கொடுக்கலாமான்னாக்கா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு 2 பேரும் இருந்தாங்கன்னா யாரை காக்கணும்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, ஒரு கர்ப்பிணி இருக்குது, யாரை காக்கிறது? கர்ப்பிணியை முதல்ல காக்க வேண்டியதாக இருக்குது. 2 உயிரா இருக்காங்க. ஆமாம், ஒரு குழந்தைய இருக்குது, ஒரு சாதாரண தாய் இருக்குது, யாரை காக்கணும்? முதல்ல குழந்தைய காக்கணும். இந்த மாதிரியான முக்கியத்துவத்தெல்லாம் நம்ம உணர்ந்து பண்ணணும். ஆக உயிரினங்களில் சிறந்தது மனித இனம்ன்றதுனால மனுஷனுக்கு முதல்ல தீங்கு வந்ததுனாக்கா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் வந்து நான் ரொம்ப ஜீவகாரண்யம், சின்ன வயசுலேருந்து ஒரு கொசு கூட அடிக்க மாட்டேன், விரட்டு வேணாலும் கொசு கூட அடிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியேப்பட்ட ஆள்
ரோட்டில் ஒரு குழந்தை போயிட்டு இருக்குது, நான் கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே ஒரு நாய் எல்லாம் சொறி நாய் எல்லாம் வந்து துரத்தி கடிக்குது. இப்போ அதான் சீசன், நிறைய வீடியோ பார்க்குறேன் நான். அது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போ நான் போய் அந்த குழந்தைய காக்கணும்னாக்கா இருக்கிற கட்டையை கல்லை எடுத்து அந்த நாயை அடிச்சாக்கா அது செத்தா தப்பானா எனக்கு பாவம் கிடையாது, அது புண்ணியம் தான். ஏன்னா நாயை விட ஒசந்தது இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அதை கொடுக்கும். புரியுங்களா? உயிர்கள்லையும் வந்து சமத்துவம்லாம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, சமம்ன்றதே கிடையாது. கடவுள் சமமாக ஏதோ பரவாயில்ல, எல்லாரும் வந்து ஏதோ காரணத்துக்காக தான் ஏற்றி இறக்கி படித்து வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் போது. அப்போ இந்த நாய் பெருசா அல்லது குழந்தையோட உயிர் பெருசான்னு என்னை பொறுத்தவரைக்கும் உயிர் தான் புருஷன், எல்லாரும் அதுதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது முக்கியம்னு பார்த்து அந்த முக்கியமான இதுக்கு தானம், தர்மம், உதவி இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஓகே, அப்போ ஃபைனலா வந்து எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவைப்படுதோ அதை செஞ்சுட்டு வரலாம். ஓகே, இந்த உறுப்பு தானம், கண் தானம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ இதை செய்யறதுனால எனக்கு இந்த பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நான் வீடியோ பார்த்தேன். ஸோ அதுல ஏதாவது உண்மை இருக்கு? இல்ல, சாஸ்திர விரோதம். ஓகே, ரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம், இருதய தானம் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல இல்லை. ஏன்னா அந்த காலத்துல இது இல்லைன்னு கூட வச்சுக்கலாம், ஏதோ இருக்கு. ஆனா வேற மாதிரி ஒன்று நம்ம சொல்லலாம், இந்த உயிருக்காக இது அப்படின்ற மாதிரி வீணா போறதோட இன்னொரு ஆள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தலையை வந்து தானமா பெற்று அல்லது வேணும்னே அடிச்சு அறுத்து கொண்டு வந்து இன்னொரு தலையை காப்பாத்திருக்காங்க. அந்த தலை தான் விநாயகர் தலை. யானோட தலையை கொண்டு வந்து விநாயகருக்கு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கு. ஸோ அது மாதிரி இது வந்து புராணத்தில் இந்த மாதிரி இருக்கு. ஏதாவது முக்கியம்னாக்கா இன்னொன்று வந்து போகலாம். அப்போ அந்த மூளைச்சாவில் இறக்க போகிறாங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அது சும்மா தான் போக போகுது. அது இந்த இடத்துல என்ன ஆக்சுவலி இந்த வந்து பூத உடல்னு சொல்லுவாங்க. பூதம்னா என்ன? பேய் பிசாசா? பூத உடல்னு சொல்லுவாங்களா? மீனிங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தங்களா? பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பாடி. உயிர் இல்லை, ஆத்மா இல்லை. அப்போ வெறும் பாடி தான் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து பஞ்சபூதம் மட்டும்தான் இருக்குது. அது சீக்கிரத்தில் ஒன் பை ஒன்னா வந்து சில நிமிடத்துக்கு வந்து அதில் வந்து பல மாறுதல் வந்து அது அந்தந்த பூதத்துக்கிட்டே அது வந்து போயிட போகுது, அது மெர்ஜாக போகுது. அது அதை நாமளா ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணால் ஏதாவது ஒரு பூதத்துக்கு கொடுப்போம், பூமியில் போட்டு மூடிடுவோம் அல்லது நெருப்பில் போட்டு எரிச்சிடுவோம். காசியில் போட்டால் தண்ணியில் கூட போடுவாங்க. சிங்குக்காரங்களாம் வந்து மலை மேலே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழுகு போன்ற பறவைகளுக்கெல்லாம் தானமாக கொடுத்துருவாங்க, உடம்பே அங்கே போட்டுருவாங்க. அப்போது இது திரும்ப வந்து எங்கேருந்து வந்தது அங்கேயே போகணும். இப்போ இந்த உறுப்பு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம சாஸ்திரத்தில் சொல்லலைன்னு சொன்னேன், அப்புறம் முரண்பாடாக ஒன்று சொன்னேன். இந்த விநாயகருக்கு முகம் அந்த மாதிரி யானையோட முகம் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த உறுப்பு தானம்லாம் பண்ணால் அது எங்கே போக போகுது? இப்போதைக்கு பஞ்சபூதத்தில் போய் கலக்கலை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் கொடுத்து வேற ஒரு இடத்துல அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. வாழற அது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? அவரோட ஆயில் இருக்கிற வரைக்கும் இருக்க போகுது. போனோன்னா திரும்ப அது பஞ்சபூதத்தில் போய் கலந்துட போகுது. அப்போ பயன்படுறதாங்க நல்லது நடக்குது, ஒன்னொரு உயிரை வாழ வைக்கிறது. இது நல்லது விஷயம்தான். இது நல்ல விஷயம்தான். தானம் கொடுக்கறது எந்த தானம் முடியுமோ அதை கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனா விற்க கூடாதுன்னு சாஸ்திரம். உடல் உறுப்பெல்லாம் விற்க கூடாது, உடலையோ உடல் உறுப்பையோ விற்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஓகே, கடைசியா ஒரு பாயிண்ட் வந்து அடிச்சாச்சு. தானம் கொடுக்கலாம் வழியா விற்க கூடாது.